ஹாப்பி மார்னிங் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். காலையில் என்ன பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா? கத்தாழை நல்லா மழைக்கு செழிப்பாக நல்ல சதப்பத்தோடு வளர்ந்துருக்குது. இதை வச்சு இதோட இன்னொரு 2 பொருள் சேர்த்து, அதுவும் வீட்டில் ஈஸியாக கிடைக்கக்கூடியது தான். வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு தான் ஃபேஸ் வாஷ் ஒன்று ரெடி பண்ண போகிறேங்க. எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசி வரைக்கும் வீடியோ பார்த்தீங்கன்னா ஈஸியான ஃபேஸ் வாஷ், அதிக விலை கொடுத்து வாங்காத வீட்டில் இருக்க பொருளை வச்சு செய்யக்கூடிய ஃபேஸ் வாஷ் வந்து கிடைக்குங்க. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடுற அனைவருக்கும் மனதார வாழ்த்துக்கள். நீங்கள் நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோடு இருக்கணும்னு சொல்லி கடவுள்கிட்ட மனசார வேண்டிக்கிறேன். இந்த கத்தாழை நான் 3 கீத்தன்னா பறிச்சுக்கிட்டேங்க. நல்லா இந்த சதப்பத்து இருக்கிற கீத்தா பார்த்து பறிச்சுக்கோங்க. நமக்கு இந்த ஜெல் வந்து முகத்தை நல்லா ஃப்ரெஷ்ஷாக வைக்கும். முகத்தில் மங்கு, கரும்புள்ளிகள் இதெல்லாம் இருக்காது. முகப்பருவுக்கெல்லாம் கூட இந்த கத்தாழை ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க. அதனால் வீட்டில் ஒரு தொட்டியில் கத்தாழை வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. பைரவா பாருங்க, இன்னியோட 1 வாரம் ஆச்சு பைரவாவை கட்டி வச்சு. இப்போ தான் கொஞ்சம் மழை வெறிச்சிருக்குதே, கொஞ்சம் தர காஞ்சதுக்கப்புறம் அவுத்து விடணுங்க. காலையில் வந்து எல்லாமே கழுவி விட்டு க்ளீன் பண்ணி வச்சுட்டு போனேன். நம்மளை அவுத்து தான் விட போகிறாங்கன்ட்டு பார்த்துட்ருக்குறான். கொஞ்சம் நேரம் கழித்து தான் வந்து அவுத்து விடணும். இப்போ நம்ம இந்த வெட்டி வச்ச கத்தாழையை வீட்டுக்கு கொண்டுட்டு போயிட்டு நல்ல ஒரு பேப்பர் விரித்து இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுறலாம். ஏன்னா அதில் ஒரு எல்லோ கலர் ஜெல் மாதிரி வடியும் பாருங்கள். அது வந்து சில சமயம் முகத்தில் அரிப்பு ஏற்படுத்தக்கூடிய தன்மை உள்ளது. அதனால் சில ஸ்கின்னுக்கு வந்து அது ஒத்துக்காது. அதனால் ஒரு 5 நிமிஷம் அப்படியே துண்டு துண்டாக கட் பண்ணிவிட்டு போட்டுட்டிங்க அப்படின்னா அந்த எல்லோ கலர் ஜெல் வந்து அப்படியே அந்த பேப்பரில் வடிஞ்சிடும். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணலாம். இதே பெண்கள், ஆண்கள் அப்படின்னு இல்லாமல் குழந்தைங்க, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, எல்லாருமே யூஸ் பண்ணலாங்க. இப்போ நான் ஒரு 10 நிமிஷம் கழித்து மேலே உள்ள அந்த தோலை வந்து வெட்டிக்கிறேன். அந்த சைடில் உள்ள அந்த முள் மாதிரி இருக்கிற அந்த தோலை வந்து நீக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம மேலே உள்ள அந்த தோலை வந்து நீக்கணும் அப்படின்னா ஈஸியாக வந்துடுங்க. கத்தி மட்டும் கொஞ்சம் ஷார்ப்பாக வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த முழுசாக அப்படி சூப்பராக அந்த ஸ்கின் எடுக்க முடியும். அந்த ஜெல் வந்து உங்களுக்கு நல்ல துண்டு துண்டாக கிடைக்குங்க. அதுக்காக தான் நான் என்ன சொன்னேன், இப்போ நல்லா திக்காக இருக்கிற அந்த ஜெல் பார்த்து வெட்டிக்கலாம். கத்தாழை வெட்டும்போது நல்லா அந்த தடிமனாக உள்ள பகுதியாக பார்த்து நம்ம வெட்டினோம் அப்படின்னா நமக்கு நிறைய ஜெல் கிடைக்கும். ஆனால் இப்போ நான் 3 கீத்து எடுத்துகிட்டு வந்தேன் இல்லையா, இதுவே வந்து பார்த்திங்கன்னா 1 மாதத்துக்கு மேலேயே வருங்க. வீட்டில் 3 குழந்தைங்க இருக்கிறதுனால 3 பேருமே யூஸ் பண்ணுவாங்க. பையனுக்குமே இப்போ கொஞ்சம் அந்த 14 வயசு முடிஞ்சு 15 வயசு ஆகிருக்கிறதுனால கொஞ்சம் அந்த ஏஜ் மாறும்போது முகத்தில் பரு வருது. அதனால் சரி அவனுக்கும் சேர்த்து இந்த ஜெல் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் நான் ரெடி பண்ணினேன். இப்போ அந்த சைடில் உள்ளதெல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு அந்த ஸ்கின்னை. இப்போ மேலே உள்ளதையும் நம்ம அந்த கத்தி வச்சு அப்படி லைட்டாக எடுத்தோன்னா தோல் வந்து நல்லா சூப்பராக வந்துடும். 2 பக்க தோலுமே நம்ம ஷார்ப்பான கத்தியாக இருந்துச்சுன்னு சொன்னால் கையை வெட்டிக்காமல் அப்படியே துண்டாக எடுத்துடலாங்க. நான் எடுத்துட்டு காமிக்கிறேன் பாருங்கள். கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து அது நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறது தெரியும். முக்கியமாக முகப்பரு இருக்கிற டைம்லலாம் இந்த ஜெல்லு மட்டுமே நீங்கள் மஞ்சள் தூளில் அப்படி லேசாக தொட்டுட்டு முகத்தில் அப்படி வச்சு தேய்ச்சிங்கன்னா அந்த பருவெல்லாம் கூட போயிடும். மஞ்சள் தூள் வந்து அது ஹோம்மேடு மஞ்சள் தூளாக இருக்கணும். பாருங்கள், நான் அந்த ஸ்கின் எடுத்த உடனே பாருங்கள் எப்படி அந்த அப்படி அது என்ன சொல்கிறது, நல்லா ஒரு கண்ணாடி மெழுகு மாதிரி எப்படி கையில் துண்டாக எடுத்தேன் பார்த்தீங்களா. அதனால தான் அந்த கத்தி வந்து ஷார்ப்பாக இருந்துச்சுன்னா அந்த தோல் மேலாப்பில் நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். முகத்தில் உங்களுக்கு ஏதாவது கருப்பு மாதிரி இருக்குது அல்லது கண்ணு கீழே கருவளையம் இருக்குது அப்படின்னா கூட இந்த ஜெல்லை வந்து நீங்கள் மஞ்சத்தூள் கலந்து மிக்சியில் ஒரு பிளெண்டு மட்டும் பண்ணிவிட்டு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அந்த ஜெல் எடுத்து அந்த கத்தாழை ஜெல் எடுத்து முகத்தில் அப்ளை பண்ணிங்கன்னா அந்த கருவளையம் அந்த மங்கு மாதிரி இருக்கிறதெல்லாம் போயிடும்.
இப்போ இதில வந்து நம்ம தண்ணி விட்டு ஒரு 5, 6 தண்ணிக்கு நல்லா அலசி எடுக்கணுங்க. அப்பதான் அந்த வழவழத்தன்மை போகும். ஏன்னா நம்ம ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணுறப்போ ஒவ்வொருத்தரோட ஸ்கின்னும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அப்போ நமக்கு அந்த வழவழப்பு தன்மை சில ஸ்கின்னுக்கு வந்து ஒத்துக்காமல் அரிக்க ஆரம்பிக்கும். அதனால் கத்தாழை எப்போவுமே நம்ம கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டுட்டு அதிலேருந்து ஒரு 4, 5 தண்ணிக்கு நல்லா அலசி எடுக்கணுங்க. இப்போ எல்லா பீஸுமே பார்த்தீங்கன்னா கட் பண்ணிட்டேன். இந்த தோல் கூட நம்ம வெயில் காலமாக இருந்துச்சுன்னா நல்லா காய வச்சு பவுட்ரு பண்ணி நம்ம வந்து பாலில் குழச்சி முகத்தில் ஃபேஸ் பேக் மாதிரி அப்ளை பண்ணலாம். இப்போ கொஞ்சம் இங்கே கோயம்புத்தூரில் மழை இருக்கனால நம்ம இப்போ காய வச்சாலும் பூஞ்சான் பூத்துரும், அதனால தூர போட்டுடலாம். இப்போ நம்ம வெட்டி தண்ணியில் போட்டு வச்சுருக்கிற அந்த கத்தாழை ஜெல்லை சின்ன சின்ன துண்டுகளாக ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. அப்போ என்னென்னா நம்ம கழுவுறப்போ ஒரு காய் வடிக்கிற ஜல்லடையில் நம்ம போட்டு கழுவுறப்போ ஈஸியாக அந்த வளவளப்பு தன்மை போயிடும். நமக்கு தேவை இந்த ஜெல்லு மாத்திரம்தான். அந்த வளவளப்பு தன்மை அந்த ஜெல்லில் ஆல்ரெடி இருக்கும். ஆனால் மேலாப்பில் இருக்கிற அந்த வளவளப்பு தன்மை சில சமயங்களில் ஸ்கின்ல வந்து அந்த அரிப்பை ஏற்படுத்தும். அதனால தான் நான் வந்து சொன்னேன், நல்லா அலசிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கிட்டு திருப்பி நல்லா 2 வாட்டி அலசிக்கோங்க அப்படின்னு நான் சொன்னதுங்க. ஃபேஸ் வாஷ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதிக விலை கொடுத்து வாங்குவீங்க. அப்படி உள்ளவங்க கொஞ்சம் சிரமம் பார்க்காம இதை நீங்கள் ரெடி பண்ணி 1 மாதம் வரைக்குமே ஒருத்தர் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே அது செட் ஆகிடும். அப்புறம் உங்களுக்கு அதிக காசு செலவு பண்ணி நீங்கள் வாங்க வேண்டியிருக்காது. வீட்டிலையே ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு நம்ம சூப்பராக ரெடி பண்ணலாங்க. இப்போ எல்லா ஜெல்லையுமே நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதை அலசி நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ கத்தாழையை நார்மல் வாட்டரில் அலசி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதை தண்ணி வடிகிறதுக்காக நான் ஒரு பவுல் மேலே அப்படி வச்சுருக்கிறேன். பார்க்கவே பாருங்கள் சின்ன சின்ன கண்ணாடி க்யூப்ஸ் மாதிரி இருக்குது. இதை வந்து ஒரு சின்ன மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துக்கோங்க. தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்கக்கூடாது. தண்ணியை நல்லா வடிச்சிருங்க. குட்டி குட்டியாக பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த கத்தாழை ஜெல் பார்த்திங்கன்னா கையில் எடுக்கும்போது கொஞ்சம் கூட வளவளப்பு தன்மை இல்லை. இது கூட பார்த்திங்கன்னா நான் அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே அரிசி மாவு இருக்கும். ஒரு 3 ஸ்பூன் அளவு மட்டும் எடுத்துக்கோங்க, அதிகமாக எடுக்க வேண்டாம். இதை நம்ம ஒரு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கணும். போட்டு அரைன்னு போட்டு அரைக்கக்கூடாதுங்க. ஒரு 2-3 தடவை பிளெண்ட் பண்ணிங்கன்னா நல்லா இந்த மாதிரி அரிசி மாவும் அந்த கத்தாழையும் ஒரு லைட்டாக அரைப்பட்டு வந்திருக்கும். அதாவது துண்டுகள் இருக்கக்கூடாது. பாருங்கள், நான் ஸ்பூனில் எடுக்கும்போது அந்த ஜெல் இருக்குது பார்த்திங்களா, இந்த மாதிரி இருக்கணுங்க. அப்போ தான் கரெக்டான பக்குவத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு க்ரீம் மாதிரி கிடைக்கும். இதை நல்லா ஒரு அகலமான பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. இது கூடவே நான் இன்னொரு பொருள் சேர்க்க போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் அது என்ன பொருளுங்கிறது உங்களுக்கு தெரியும். பக்கத்துலேயே எடுத்து வச்சுருக்கிறேன் பாருங்கள். சோறு வடித்த கஞ்சி தண்ணி தாங்க. நாங்கள் டெய்லியுமே சோறு வடிக்கிற பழக்கம்தான் இருக்குது. அதிலிருந்து ஒரு 2 கரண்டி அளவுக்கு நான் வந்து கத்தாழை ஜெல்லோட அந்த அரிசி மாவு கூடையுமே இந்த 2 கரண்டி அளவுக்கு நான் சேர்த்து நல்லா இந்த முட்டை அடிக்கிற இது இருக்குது இல்லைங்களா, அந்த முட்டை பிளெண்ட் பண்ணுறத வச்சு நல்லா அடிச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஒரே பக்கமாக நல்லா அடிச்சுக்கோங்க. ஆனால் கையில் அடிக்கும்போது கொஞ்சம் உங்களுக்கு கை வலியாக இருக்கும். கிட்டத்தட்ட இது எப்படியும் உங்களுக்கு நல்லா அதை திக்காகி கொஞ்சம் நல்லா நுரைச்சி வர்றதுக்கு எப்படியும் ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். உங்கள்கிட்ட பிளெண்டர் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் அதுலேயுமே உங்களுக்கு நான் யூஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். சீக்கிரம் ஆகிடும். உங்களுக்கு ஒரு 20 நிமிஷத்தில் பிளெண்டரில் உங்களுக்கு நல்ல ஒரு க்ரீம் கிடச்சிடும். இது நம்ம யூஸ் பண்ணுறதும் ரொம்ப ஈஸிங்க. ஒரு 5 நிமிஷம் ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டீங்கனாலே ஒரு 5 நிமிஷத்தில் உங்களுக்கு நல்லா ட்ரை ஆகிடும். நார்மல் வாட்டரில் போயிட்டு நம்ம கழுவிட வேண்டியதான். ஒரு 2 கரண்டி தான் நான் ஊற்றி பிளெண்ட் பண்ணேன். அது கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இன்னொரு 2 குழிக்கரண்டி சோறு வடித்த கஞ்சி தண்ணி தான் எடுத்திருக்கேன்.
கஞ்சி தண்ணி பொதுவாகவே ஆறினதுக்கப்புறம் முகம் கழுவுனாலே நல்ல முகம் ஒரு பொலிவு கொடுக்கும். அதுவும் நம்ம இப்போ இந்த கத்தாழை ஜெல்லோட அரிசி மாவும் கலந்து இந்த சோறு வடித்த கஞ்சி தண்ணியும் சேர்த்து நல்லா அடிக்கிறப்போ நல்லா அந்த ஒரு க்ரீம் கிடைக்கும்போது அதை ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது இன்னுமே ஃபேஸ் வந்து நல்லா க்ளோவாக இருக்கும். பார்லர் போகாமையே நல்ல ஒரு க்ளோ ஃபேஸ் கிடைக்குங்க உங்களுக்கு. கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி அடிச்சிட்ருக்கிறதுக்கு எனக்குமே கொஞ்சம் கை வலியாக தான் இருந்துச்சு. அதனால தான் போயிட்டு பிளெண்டர் எடுத்துகிட்டு வந்தேன். பிளெண்டர் யூஸ் பண்ணி நம்ம அடிக்கும்போது நமக்கு வேலை சீக்கிரம் முடியும். ஒரு 20 நிமிஷத்துலேயே நமக்கு நல்லா பொங்க அந்த க்ரீம் வந்து நல்லா ரெடி ஆகிடுங்க. ஒரு வேளை உங்களுக்கு நீங்கள் அரிசி வடித்த கஞ்சி தண்ணி ஜாஸ்தியாக ஊற்றிட்டீங்க அப்படின்னா அரிசி மாவு சேர்த்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அப்போ நல்ல ஒரு திக்கான ஒரு க்ரீம் கிடைக்கும். ஒரு வேளை நீங்கள் ஜெல் வந்து கம்மியாக எடுத்துட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட ஜெல் வந்து நீங்கள் மிக்சியில் 1-2 பிளெண்ட் பண்ணி, அதாவது ஜெல் வந்து அரைப்பட்டிருக்கணும், ஆனால் தண்ணி மாதிரி அரைச்சிடக்கூடாது. அந்த மாதிரி பிளெண்ட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி நுரை கூட்டி சூப்பராக வருது பாருங்கள். இந்த மாதிரி வரும்போது தான் நம்ம டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு ஃபேஸுக்கு நல்ல ஒரு க்ளோ கிடைக்கும். டப்பாவில் நம்ம யூஸ் பண்ணும்போதும் ஒவ்வொரு தடவையும் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வெளியில் வச்சோம் அப்படின்னா எப்படினாலும் அரிசி மாவு அந்த சோறு வடித்த கஞ்சி தண்ணிக்கு அது ஒரு மாதிரி புளிச்ச மாதிரி ஆகிடும். அதனால தான் நம்ம அதாவது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம கெமிக்கல் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. கடையில் பார்த்தீங்கன்னா எப்படினாலும் நம்மளோட அந்த ஃபேஸில் அப்ளை பண்ணக்கூடிய ஒவ்வொரு க்ரீமுக்கும் சரி, ஃபேஸ் வாஷுக்கும் சரி, அது வந்து ரொம்ப நாள் வரணுங்கிறதுக்காக கெமிக்கல் சேர்ப்பாங்க. நம்ம வந்து கெமிக்கல் எதுவும் சேர்க்காததுனால இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுறது தான் நல்லது. டெய்லி நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஒரு 5 நிமிஷம் வெளியில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி ஃப்ரிட்ஜில் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு உடனே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இந்த மாதிரி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணும்போது சீக்கிரம் அது கெட்டும் போகாது. ரொம்ப நாளைக்கு அது அந்த க்ரீம் வந்து நல்லா உங்களுக்கு வரும். ஆனால் ஒரு தடவை நீங்கள் இந்த மாதிரி வீட்டிலையே செஞ்சு முகத்தில் அப்ளை பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக தொடர்ந்து இதே மாதிரி தான் செய்வீங்க. கரெக்டாக ஒரு 20 நிமிஷம் இந்த மாதிரி நான் பிளெண்ட் பண்ணியிருக்கிறேங்க. இப்படி பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நல்லா கொஞ்சம் ஒரு திக்கான ஒரு க்ரீம் கிடச்சிது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த க்ரீமை ஒரு டப்பாலையோ அல்லது கண்ணாடி பாட்டில்லையோ ஸ்டோர் பண்ணி வச்சு அப்பப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் வந்து ஒரு கண்ணாடி பவுலில் தான் ஊற்றி ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்க போகிறேன். இதுக்கு அளவான ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேங்க. நல்லா ஸ்பூன் விட்டு நல்லா கலக்கிட்டு நம்ம இந்த பவுலில் ஊற்றி, நான் வந்து சில்வர் ஃபாயில் பேப்பர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை வச்சு மூடி நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். ஃப்ரீசரில் வைக்க வேண்டாம், ஃப்ரிட்ஜில் வச்சாலே போதுமானது. ஃப்ரீசரில் வச்சிங்க அப்படின்னா அந்த ஐஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகிடும். இன்னொன்று நீங்கள் ஃபேஸுக்கு வந்து இன்னுமே க்ளோவுக்கு நீங்கள் ஒரு நாள் இந்த அரிசி மாவு, இந்த அரிசி சாதம் வடித்த கஞ்சி தண்ணி சேர்த்து நம்ம ஜெல் போட்டு ரெடி பண்ணினா இந்த ஃபேஸ் வாஷும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா பீட்ரூட் வந்து நல்லா சாறு, திக்கான சாறு எடுத்து இந்த மாதிரி கிண்ணத்தில் ஊற்றி வச்சு அது க்யூப் ஆனதுக்கப்புறம் அதையுமே நம்ம விரலில் இப்படி தொட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு கையில் வரும். இதுவுமே நம்ம ஃபேஸுக்கு அப்ளை பண்ணலாங்க. நல்லா க்ளோவாக இருக்கும். எப்போவுமே முகம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும். பளிச்சுன்னு இருக்கும் முகம். நம்மளை பார்க்கும்போது நமக்கே வந்து ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்குங்க. நம்ம முகம் அழகாக இருக்கும்போது அதோட சந்தோஷமே தனி தான். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். செல்ஃப் கேருங்கிறது நம்மளை நாமே மோட்டிவ் பண்ணுறதுக்காக தான் இந்த செல்ஃப் கேரு. ட்ரை பண்ணி பாருங்களேன் நீங்களும் ஒரு தடவை. கரெக்டாக ஒரு அரை மணி நேரம் கழித்து ஃப்ரிட்ஜில் இருந்து ஓப்பன் பண்ணேங்க. இன்னுமே அந்த ஃப்ரிட்ஜில் இருந்தப்போ திக்காகி நல்லா ஒரு கூலிங் கொடுத்துருந்தது. இப்போ இதை நான் என்னோடய ஃபேஸில் அப்ளை பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு என்னோடய ஃபேஸை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். எப்படி திக்காக கையில் எடுக்கும்போதே பாருங்கள் நல்ல ஒரு பக்குவமாக வருது. வாங்க என்னோடய ஃபேஸில் அப்ளை பண்ணுறதை நீங்களே கவனிங்க. இப்போது நார்மலாக எப்பவும் போல் முகம் கழுவிட்டு போட்டு வச்சுருக்கிறேன்.
இப்போ இந்த முகத்து மேலே நம்ம இப்படி தான் ஒரு ஓரத்துல இருந்து ஜெல்லை எடுத்து நம்ம அப்ளை பண்ணலாம். கண்ணுக்கு கீழே கருவளையம் இருந்ததுன்னா அங்கெல்லாம் கூட கொஞ்சம் நல்லாவே அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா சில்லுன்னு இருக்குது முகத்தில் பாருங்க. ஒரு 5 நிமிஷத்தில் முகம் வந்து நல்லா காஞ்சிடுச்சு. முகம் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிட்டேன். அந்த நெத்தி பொட்டு வைக்கிற இடத்துல மட்டும் நான் அப்ளை பண்ணல. ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிட்டேன் பாருங்கள். ஒரு 5 நிமிஷம் கழித்து காஞ்சதுக்கப்புறம் நான் போய் கழுவ போகிறேன். காஞ்சிருச்சு பாருங்கள். 5 நிமிஷம் தான் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நான் நார்மல் வாட்டரில் முகத்தை கழுவிட்டு வந்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன். முகத்தை கழுவிட்டு வந்தாச்சு. நான் சோப்பு போடலை, வேறு எதுவுமே அப்ளை பண்ணல முகத்துக்கு. முகத்தை அப்படியே வாஷ் பேஷனில் நார்மல் வாட்டரில் கழுவிட்டு வந்தாச்சு. என்னென்னா தண்ணி மட்டும் கொஞ்சம் சில்லுன்னு இருக்குது. ஏன்னா மழை பெஞ்சிருக்கிறதுனால இங்கே தண்ணி சில்லுன்னு இருக்குது. அந்த சில் தண்ணியில் தான் நான் கழுவிட்டு வந்திருக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு நார்மல் வாட்டரில் கழுவுறதுனாலும் கழுவலாம். சில் வாட்டரில் நீங்கள் கழுவுறதுனாலும் முகம் கழுவிக்கோங்க. துடைக்கும் போதே என்னோடய முகம் எப்படி பளிச்சுன்னு இருக்குன்னு தெரியும். நான் ஏன் கழுத்து பகுதியில் அப்ளை பண்ணல அப்படின்னா, உங்களுக்கு வித்தியாசம் தெரியறதுக்காக தான் நான் கழுத்து பகுதியில் அப்ளை பண்ணலங்க. என்னோடய முகத்துக்கும் என்னோடய கழுத்துக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் தெரியுதுன்னு பாருங்கள். முகம் எப்படி இருக்குது, என்னோடய கழுத்து பகுதி எப்படி இருக்குதுன்னு கலர் பாருங்கள். இதுவே நீங்கள் டெய்லி அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வித்தியாசம் தெரியும். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இனிமேல் அதிக செலவு பண்ணி நீங்கள் எந்த க்ரீமும் வாங்க வேண்டியதில்லை. பாருங்கள், பவுட்ரு கூட போடல, அப்படியே ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு பொட்டு மாத்திரம் வச்சேன். அவ்வளோ சூப்பராக இருப்பாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் புதுசாக வந்திருக்கிற வீடியோ பார்க்க வந்திருக்கிறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.